உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. மத்திய பாஜக அரசு கொண்டு வரவுள்ள தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவை ரத்து செய்ய வலியுறுத்தி காங்கிரஸ் சார்பில் விழிப்புணர்வு நடைபயண பேரணி மேற்கொள்ளப்படும் நிலையில் சென்னை மேடவாக்கத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாக்கூர் பேரணியை தொடங்கி வைத்து நடைபயணம் மேற்கொண்டார். விவரங்களை தர செய்தியாளர் லதா விவரங்களை வழங்கலாம். வணக்கம். இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் மீண்டும் தொகுதி மறுசீரமைப்பு மசோதா கொண்டு வரப்படும் என்ற தகவல்கள் எல்லாம் வெளியேற்றி வரக்கூடிய நிலையில அதனை கண்டித்து பல்வேறு இடங்களிலும் எதிர்ப்பு குரல்கள் எல்லாம் எழுந்து கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் கூட தமிழக எம்பிக்கள் கூட்டம் நடைபெற்று இருந்தது. இதற்கிடையே இன்று தமிழக காங்கிரஸ் கமிட்டி சார்பில் சென்னை மேடவாக்கம் ஜெயச்சந்திரன் அருகே இந்த பேரணியானது, அதாவது தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக பேரணியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனை தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் மாணிக்கம் தாக்கூர் தொடங்கி வைத்திருந்தார். மேலும் பிரவீன் சக்கரவர்த்தி அவரும் இந்த பேரணியில் கலந்து கொண்டிருந்தார்கள். கைகளில் கொடிகளை ஏந்தியும் இந்த மசோதா, அதாவது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும், அதே போல கருப்பு பலூன்களை கையில் ஏந்தியும் இந்த எதிர்ப்பு பேரணியானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே ஏராளமான காங்கிரசார் எல்லாம் கலந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல இந்த சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகளும் இதற்கு ஆதரவு குரலும் ஒருபுறம் கொடுக்கிறார்கள், அதே போல எதிர்ப்பு குரலும் கொடுக்கிறார்கள். திமுகவை பொறுத்த வரைக்கும் டீலிமிட்டேஷன் என்ற ஒரு விஷயத்தை அவர்களும் வலியுறுத்துகிறார்கள். எனவே இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தங்களின் நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய சூழலானது இருக்கிறது. இதற்கே அது அந்த மசோதா மீண்டும் கொண்டு வரப்படுமா இல்லையா என்று கூட அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னுமுமே கூட மத்திய அரசால் வெளியிடப்படாமல் அறிவிக்கப்படாமல் இருக்கிறது. இதற்கிடையே தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியினர் இதற்கு எதிராக பல்வேறு கட்ட குரல்களை எல்லாம் எழுந்து கொண்டிருக்கிறார்கள். சமீபத்தில் தமிழகம் ராகுல் காந்தியும் கூட இந்த மசோதா இப்படி ஒரு மசோதா நாடாளுமன்றத்தில் வரக்கூடிய பட்சத்தில் ஆதரக்கூடியவர்கள் 8 பேர்கள் என்ற ஒரு தொகையில அவர் ராகுல் காந்தி பேசியிருந்தார். எனவே தொடர்ச்சியாக தமிழக காங்கிரஸ் கமிட்டி இதற்கு எதிர்ப்புகளை தெரிவித்து வரக்கூடிய சூழலானது இருக்கிறது. இதற்கிடையே தற்பொழுது பேரணி, இதனை கண்டித்து எதிர்ப்பு பேரணியை தற்பொழுது மாணிக்கம் தாக்கூர் தலைமையில முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தை சார்ந்த காங்கிரஸ் கமிட்டி சார்பில் 200க்கும் மேற்பட்டோர் இந்த பேரணியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.